இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கரூர் நாடாளுமன்ற தொகுதி கள நிலவரம் என்ன? போன தடவை எம்பி அப்ப ஏதோ மாறுதல் வரணுங்கிறதுக்காக மக்கள் போட்டுட்டாங்க நம்பி. என்ன நல்லது செஞ்சிருக்காங்க? ஒண்ணுமே செய்யவே இல்லை. குடியிருக்க வீட்டை கூட புடுங்க பாக்குறாங்க. அது ஊர் பக்கம் ஒரு போனது வந்ததை பார்த்துருந்தா ஜனங்களுக்கு கவர் பண்ணுவாங்க, பிடிக்கும். வரவே இல்லை. கரூர் நாடாளுமன்றத்துக்குள்ளார 6 சட்டமன்றம் வருது. கிட்டத்தட்ட 4 மாவட்டங்கள் இந்த 6 சட்டமன்றங்களையும் பிரிச்சிருக்கு. கரூரில் இருக்கிற 3 சட்டமன்றம் கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம். அதே மாதிரி திண்டுக்கல்ல இருக்கிற வேடச்சந்தூர், புதுக்கோட்டையில் இருக்கிற விராலிமலை, திருச்சியில் இருக்கிற மணப்பாறை. கிட்டத்தட்ட இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் 4 சட்டமன்ற தொகுதிகளை திமுக தான் இருக்காங்க. அதனால திமுக கூட்டணியில் போட்டிடுற ஒரு காங்கிரஸுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுது. இங்கே இருக்கிற வேட்பாளர்கள் யார் யாருன்னா, இப்போ இருக்கிற சிட்டிங் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, அதிமுகவுடைய வேட்பாளர் தங்கவேல், பாஜகவுடைய வேட்பாளர் செந்தில்நாதன், நாம் தமிழருடைய வேட்பாளர் கருப்பையா. இவங்க 4 பேருமே ஒரே சமூகம் என்பதால சமூக வாக்குகளை மையமாக வச்சு இவங்க வாக்கு சேகரிக்கவும் முடியாது. கொள்கை, கோட்பாடு, அவங்களோட அறிக்கைகள், அவங்களோட செயல்பாடுகளை வச்சு மட்டும்தான் இந்த மக்கள் வாக்களிக்க போறாங்க. இந்த தேர்தலில் ஆதரவு யாருக்கு? ஜோதிமணி. தங்கவேல் தாங்க. ஜோதிமணி. தங்கவேல் சேர்ப்பாரு. ஜோதிமணிக்கு. ஜோதிமணி. எட்டரை தாங்க வரும். கைக்கு தாங்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஜோதிமணி தான் ஜெயிப்பாங்க. தங்கவேல் தான் ஜெயிப்பாரு. தாமரை மலர்ந்தே தீரும். தங்கவேல் வரணும்னே. ஏடிஎம்கே தானே வரும். எட்டல தான் வரும் கன்ஃபார்மா. ஜோதிமணி. காங்கிரஸ் தான் ஜெயிப்போம். ஜோதிமணிக்கு தான் கிடைக்கும். எட்டல தான் வரும். எட்டல வரும்னு எங்களுக்குலாம் தெரியுது. ஜோதிமணி. எட்டல தான் வரும். நாங்க எப்போ திமுக தான். கரூர் எதுக்கு ஜோதிமணிக்கிறாங்க, அதுதான் போடுவோம். காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி. ஜோதிமணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து எம்பி ஆனவங்க. அவங்க சின்ன வயசுலேயே 2 முறை ஒன்றிய கவுன்சிலராக இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு 2011 சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜியை போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தம்பிதுரையை எதிர்த்து போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களே நினைக்காத அளவுக்கு அமோகமாக ஒரு 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜோதிமணி வெற்றி பெற்றாங்க. அதற்கு பிறகு தொகுதிகளுக்கு நான் நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்கேன். நாடாளுமன்றத்தில் தொகுதிக்காக நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஜோதிமணியை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களுக்கு ரொம்ப ஒரு அறிமுகமான ஒரு முகம் தான். கரூரை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைல், பஸ் பாடி பில்டிங், விவசாயம் போன்ற தொழில்கள் எல்லாமே இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதனால தொழில் இந்த பிஜேபி ஆட்சியில் கொஞ்சம் நலிவடைஞ்சிருச்சு, ஜிஎஸ்டினால நிறைய பேருக்கு வருவாய் போயிருச்சு. அப்படிங்கிறனால ஜோதிமணியை ஆதரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்களுமே இந்த தொகுதிக்கு நான் நிறையா பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. மக்கள் சந்திப்புங்க மாதிரி பல கூட்டம் நடத்தியிருக்காங்க. இருந்தால் கூட நம்ம பேசுகிறப்ப மக்கள் பல இடங்கள்லையும் நன்றி தெரிவிக்கிறதோட ஜோதிமணி இங்கே வரவே கிடையாது. போன முறை தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி ஜோதிமணி மேலே பல பேர் அதிருப்தியில் இருக்காங்க. பல பேர் ஆதரவும் ஜோதிமணி மேலே இருக்காங்க. ஜோதிமணி 5 வருஷம் பக்கமே எனக்கு பார்க்கவே இல்லைங்க. சரியான முறையில் வந்ததில்லை. கிராம சைட்லாம் வர்றதே இல்லை, பார்த்ததே இல்லை. அதனால வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. கரூர்ல ரெட்டல. ஏன் ஜோதிமணி வர மாட்டாங்களா? அவங்க வர மாட்டாங்க. அவங்க யாருன்னே சில பேருக்குலாம் தெரியாது. அதனால அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. போன தடவை எம்பி அப்ப ஏதோ மாறுதல் வரணுங்கிறதுக்காக மக்கள் போட்டுட்டாங்க நம்பி. இப்ப இருந்தவங்கள்ட்ட கொடுக்காம இனிமேல் புதுசா வர்றவங்களுக்கு வழிவிட்டு அது ஊர் பக்கம் ஒரு போனது வந்ததை பார்த்துருந்தா ஜனங்களுக்கு கவர் பண்ணுவாங்க, பிடிக்கும். வரவே இல்லை. அது எடப்பாடி தான் வருவார். நாங்களாம் அதிமுக தான். ஜோதிமணி எல்லாம் போட மாட்டோம். இந்த பக்கமே வள்ளி 5 வருஷமா அப்புறம் என்னத்த போடுவேன்? என்ன நல்லது செஞ்சிருக்காங்க? ஒண்ணுமே செய்யவே இல்லை. குடியிருக்க வீட்டை கூட புடுங்க பாக்குறாங்க. ஏன்னா ஒரு அமைச்சர் 350 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாருன்னா இவரெல்லாம் என்ன ஒரு நாயம்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நாங்களும் அலையிறோம். என் வீட்டில் கரண்ட் இல்லை, சிலிண்டர் இல்லை. எனக்கு 10 லிட்டர் சீமன் ஊற்றாமல் 1 லிட்டர் சீமன் ஊற்றினா எப்படி நான் விளக்க வச்சு எரிச்சு முடியும்? இன்னொன்று என்னன்னா, 2011 செந்தில் பாலாஜி எதிர்த்து நின்று செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றா கூட 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி பண்ண கிரவுண்ட் ஒர்க் ஒரு முக்கியமான காரணம். இப்போ செந்தில் பாலாஜி சிறையில் இருக்காரு. ஜோதிமணி இங்க இருக்கிற திமுக நிர்வாகிகளை நம்பி தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. காங்கிரஸ் நிர்வாகிகள் பல பேர் ஜோதிமணி கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலிடத்துல தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. அதையும் மீறி தான் ஜோதிமணி கரூர்ல சீட்டு வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி டிஎம்கேக்கும் ஜோதிமணிக்கும் ஆரம்பத்தில் ஒரு உள்ளாட்சி தேர்தல் அப்போ ஒரு சின்ன முதல் வந்தது. அதே மாதிரி கலெக்டர் ஆஃபீஸில் தர்ணா இருந்தாங்க. ஜோதிமணிக்கும் திமுகவுக்கும் ஒரு சின்ன உரசல் போக்கு இருந்தால் கூட இந்த சமயத்தில்
திமுகவும் காங்கிரஸும் முக்கியமா ஜோதிமணியும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கறத கண்கூடா பார்க்க முடியுது. ஜோதிமணி கடும் வெயிலையும் பொருட்படுத்தாம பல கிராமங்களுக்கும் பல நகரங்களுக்கும் பல ஏரியாக்களுக்கும் போய் வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காங்க. பல பேர் கேள்வியோட தனியா வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல வாக்குவாதமும் வந்து நடந்திருக்கு. உறுதியாக உங்களுடைய கோரிக்கைகள்லாம் சொல்லுங்க, நிறைவேற்றுற இந்த முறை அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, திமுக நிறைவேற்றிய வாக்குறுதிகள், பெண்களுக்கு கொடுக்குற அந்த மாதம் 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை, அதே மாதிரி கட்டணமில்லா பேருந்து, இதெல்லாம் டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ்னால தான் சாத்தியமாயிருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் இந்த மாதிரி ஆட்சி அமைச்சாங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா பணம் வரும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதிகளையும் பிரச்சாரத்தில் வந்து சொல்லி வாக்கு சேகரிச்சிருக்காங்க. குறிப்பா ஜோதிமணி மேல பெண் வாக்காளர்களுக்கு ஒரு ஆதரவு இருக்க கண்கூட வந்து பார்க்க முடியுது. பல பெண்கள் வந்து ஜோதிமணி வந்து சொல்றாங்க. முக்கியமான காரணம் திமுக நிறைவேற்றிய அந்த வாக்குறுதிகள் 1000 ரூபா, அப்புறம் கட்டணமில்லா பேருந்து எல்லாமே எடுபடுது. அந்த ஜோதிமணிக்கு வெற்றி வாய்ப்பு அமையலாம். அதிமுகவுடைய வேட்பாளர் தங்கவேலு, அவர் வந்து கரூரை சேர்ந்தவர் தான். அதிமுகவில் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப தொகுதிக்கு அறிமுகமாகிற ஒரு புதுமுகம் தான். இருந்தா கூட காங்கிரஸ் மேல இருக்க அதிருப்தி, திமுக மேல இருக்க அதிருப்தி, முக்கியமா செந்தில் பாலாஜி சிறைக்கு போனது, அண்ணாமலை அவருடைய செயல்பாடுகளை வச்சு இங்க வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஆதரவா வந்து பிரச்சாரம்லாம் பண்றது எடுபடுங்கிறாங்க. முக்கியமா அவர் நம்புறது ரெட்டலை தான். ஏன்னா காங்கிரஸ் மேல ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. நம்ம வந்து மக்கள்கிட்ட பேசுறவையும் பல பேர் வந்து ரெட்டலை, தங்கவேலு அந்த பேர் நல்லா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு மக்கள்கிட்ட. தங்கவேலு ரெட்டலைன்னு வந்து சொல்றாங்க. ஜோதிமணி எங்களை பார்க்கவே இல்லை, அதனால ரெட்டலைக்கு ஓட்டு போடுவோங்கிற மாதிரி மனப்பான்மை இருக்கு. தங்கவேலு வரணும்னே, தங்கவேலு தான் ஜெயிப்பாரு. தங்கவேலு தான். ஏடிஎம்கே தானே வந்து ஜோதிமுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது சார். ஆனால் வந்து ஏடிஎம்கே வந்தால் பரவாயில்ல. தங்கவேலு தான் ஜெயிப்பாங்க எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. கரூர்ல ரெட்டலை தான் ஜெயிக்கும். கரூர்ல தங்கவேலு ஜெயிப்பாரு. நாங்க என்னைக்கு எம்கேஆர் மறக்க மாட்டோம். சாவந்தனி அதே தான். இங்கே வந்து ரெட்டலை தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வேட்பாளர் செந்தில்நாதன். இவர் வந்து முன்னாள் அதிமுக காரர் தான். அதிமுக 2 சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு, ஆனா தோல்வி அடைஞ்சிருக்காரு. இப்ப பிஜேபியில் வந்து கரூர்ல வந்து போட்டிடுறாரு. முக்கியமா என்னன்னா, பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையோட சொந்த ஊர் வந்து கரூர் தான். ஆனா அவர் வந்து கரூர்ல போட்டிடாம கோவையில போய் போட்டிடுறாரு. அண்ணாமலையோட செந்தில்நாதன் அதிகமா வாக்குகள் வாங்கிடணும்னு சொல்லிட்டு செந்தில்நாதன் நிறைய பக்கம் பிரச்சாரம் தொடர்ந்து வந்து போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 3வது முறையா ஆட்சி வரணும்னு விரும்புறவங்க, செந்தில்நாதன் ஆல்ரெடி 2 சட்டமன்ற தேர்தலில் ரெட்டலையில் போட்டி போட்டதுனால அவருக்கான ஒரு தனி செல்வாக்கு கரூர் தொகுதியில் வந்து இருக்கு. அந்த வாக்குகள் இதெல்லாம் தாண்டி டிஎம்கே ஜோதிமணி மேல இருக்கிற எதிர்ப்பு வாக்குகள் இதெல்லாத்தையும் அறுவடை பண்ணிடலாம் நினைக்கிறாரு செந்தில்நாதன். தாமரை மலர்ந்தே தீரும். செந்தில்நாதன் கண்டிப்பா வருவாரு. அண்ணாமலை அடுத்த முதலமைச்சராக வருவார். ஜெயிக்கிறது டிஎம்கே அலைன்ஸ் தான் ஜெயிக்கும். ஆனால் 2வது இடத்துல மேபி பிஜேபி அலைன்ஸ் வந்து நிற்குங்கிற மக்கள் கருத்தாரு. அப்படி நாங்கள் வந்து பிஜேபி ஓரளவு வாய்ப்பு இருக்கும். காலங்காலமாக அந்த ஒரு 60 வருஷம் 70 வருஷமா திராவிட கட்சிகளே இருந்துட்டு மக்களை வந்து அடிமைப்படுத்தி வருது. அடிமை எப்படின்னா, ஓட்டு வங்கியாகவும் பணத்தாசை காட்டியும் ஓட்டுக்கு பணம் கொடுத்து நிறைய விதத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அதிமுகவில் 2 தடவை சட்டமன்ற தேர்தல் நின்றவர் தான் பாஜக சார்பாக நிற்கிற செந்தில்நாதன். அவரும் வேகமாக செயல்படுறாரு. பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு வந்து சொந்த மாவட்டம், ஏன் இங்கே நிற்காம அங்கே போயிட்டாருங்கிற விமர்சனம் இருக்குது. அதனால இங்கே வந்து எவ்வளோ ஓட்டு வாங்குறாருங்கிறது அவர் வாங்குறதுக்கு சமமானங்கிறனால அவர் கூடுதலாக செந்தில்நாதன் ஓட்டு வாங்கணுங்கிற மாரி அண்ணாமலை விரும்புகிறாரு. அதனாலேயே அவர் வேகமாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் அதிகமாக நிறையா ஓட்டு வாங்கணுங்கிறதான், 1 லட்சம் 1 லட்சம் அதை தாண்டி வாங்கணுங்கிறது தான் அவரோட எய்மாக இருக்கும். அப்புறம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கருப்பையா, இவர் 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டி போட்டு ஒரு கணிசமான வாக்குகள் வந்து வாங்கினாங்க. இந்த முறை நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுறப்ப, குறிப்பா முதல் தலைமுறை இளைஞர்கள்ட்ட பேசுறப்ப எல்லாருமே யோசிக்காம சொன்னது வந்து நாங்கள் நாம் தமிழர் கட்சி மைக்கு வாக்களிப்போம். நாங்கள் நிறைய பெண்களுமே வந்து சீமான் பேசுறதெல்லாம் பிடிச்சி நாங்கள் நாம் தமிழருக்கு வாக்களிப்போங்கிறாங்க. கருப்பையா 2019 தேர்தலில் நிறைய பக்கம் போனதுனால அவருடைய அந்த பேருமே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. நம்ம பல தொகுதியில் போறப்ப அந்த நாம் தமிழருடைய வேட்பாளர் யாரும் அவங்க பேர் என்னங்கிறது தெரியல. ஆனால் மைக் சின்னம் சீமானுங்கிறத தெள்ள தெளிவாக சொன்னாங்க. கரூரை பொறுத்த வரைக்கும் கருப்பையாங்கிற பேரையும் சொல்கிறாங்க, சின்ன மைக்குன்னு சொல்கிறாங்க, சீமானு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு 4 முனை போட்டியாக பார்க்கப்பட்டா கூட நாம் தமிழர் ஒரு கணிசமான வாக்குகள் வந்து உறுதியாக வந்து பிரிக்கிறது தெரியுது. ஒரு 50,000 வாக்குகள் உறுதியாக வந்து பிரிப்பாங்க. சீமானுக்கு தான், நாம் தமிழர் தான் எங்க ஆதரவு. சீமான் அண்ணனுக்கு தான். கருப்பையா வந்து கலங்கன்றாரு. இப்போ கடந்த முறையும் அவர் தான் நின்னாரு. அவர் கணிசமான ஓட்டு வாக்குகளை பிரிப்பார். அவர் எல்லாமே ஒரே சமூகம் தான். அதனால சமூகத்தை பொறுத்து அந்த வாக்கு இங்கே பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு கேட்டால் நாம் தமிழர் கருப்பையா வந்தால் அருமையாக இருக்கும். நாம் தமிழர் கருப்பையா தான் பெஸ்ட். முடிவாக பார்க்குறப்ப 4 முனை போட்டியில் கரூரில் இருந்தால் கூட நாம் தமிழர் வேட்பாளர் கருப்பையா கணிசமான வாக்குகளை வந்து பிரிப்பார். 50,000 வாக்குகளுக்கு மேலே உறுதியாக வந்து கருப்பையா வாங்குவாருங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் அவரும் குறிப்பாக பாஜகவுடைய ஆதரவு வாக்குகளும் வாங்குறாரு.
இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய வாக்குகளை வாங்குறாரு. அதனால வாக்குகளை ரொம்ப பிரிக்கிறார் செந்தில்நாதன். அதனால கடுமையான போட்டி நிலவருது. ஜோதிமணிக்கும் தங்கவேலுக்கும் தான் ஒரு கடுமையான ரேஸ் இருக்கு. இருந்தா கூட நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தலுங்கிறதுனால குறிப்பா கரூர்ல பஸ் பாடி பில்டிங், இந்த கொசு வலை உற்பத்தி, அப்புறம் டெக்ஸ்டைல் போன்ற இந்த பிசினஸ் எல்லாமே மூடியாச்சு, கொஞ்சம் நலிவடைஞ்சிருச்சுன்னு நம்புறாங்க. அதெல்லாம் இந்த தேர்தலில் எதிரொலிக்கலாம். அதனால தங்கவேலுக்கும் ஜோதிமணி கடுமையான போட்டி இருந்தா கூட ஒரு நூல் இலையில இப்போதைக்கு வந்து ஜோதிமணியோட கை ஓங்கிதான் இருக்கு. இன்னும் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சார யுக்திகள்ல தான் இன்னும் தெளிவாக தெரியும். ஆனா இப்போ பாக்குறப்ப ஜோதிமணி லீடிங்ல வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜோதிமணிக்கு ஆதரவாக பிரியங்கா காந்தி பிரச்சாரம் பண்ண போறதா சொல்றாங்க. இன்கேஸ் பிரியங்கா காந்தி எல்லாம் வந்தாங்கன்னா வாய்ப்புங்கிறது பிரகாசமாவே இருக்கும். நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.